வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை ஏர்போர்ட்டில் அரைவல் ஆன பிறகு நம்ம என்னென்ன பண்ணணும், அரைவலில் வெளியே வர்றது எப்படி, ஒரு சில பேசஞ்சர் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா போவாங்க. அதாவது சென்னை இறங்கி சென்னையிலேருந்து வேறு ஊருக்கு போவாங்க. அவங்க எப்படி போகணும், இது போல் எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை ஏர்போர்ட்டில் நீங்கள் லேண்ட் ஆனோடனே உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஏரோ பிரிட்ஜ் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா ஃப்ளைட் ஒரு இடத்துல நிற்கும். அங்கே கோச் உங்களை பிக்கப் பண்ணி அரைவல் ஹாலில் உங்களுக்கு விடுவாங்க. நான் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா கோச் நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு அரைவல் ஹாலுக்கு நம்மளை கொண்டு போனாங்க. ஒருவேளை நீங்கள் ஏரோ பிரிட்ஜ் மூலிமா கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் போவீங்க. சப்போஸ் கோச் மூலிமா போனீங்கன்னா நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் நீங்கள் போகணும். இந்த போர்டை பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் கிளைம் ஏரியா மேலே இருக்குது. அதனால் எக்ஸ்கலேட்டர் மூலிமா நீங்கள் மேலே போகணும். எக்ஸ்கலேட்டரில் நீங்கள் மேலே போன பிறகு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே இருக்கும். அதாவது ஃப்ளைட்டு எந்தெந்த டைமில் டிபார்ச்சர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே இருக்கும். இந்த டிபார்ச்சர் டிஸ்பிளே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேசஞ்சர் சென்னை வழியாக இறங்கிட்டு அங்கேருந்து வேறு ஊருக்கு அவங்க போவாங்க. அவங்களுக்காக இந்த டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பேக்கேஜ் கிளைம் ஏரியாவுக்கு நீங்கள் நடந்து போகணும். நடந்து போயிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு ஊர்லேருந்து சென்னைக்கு சென்னையிலேருந்து வேறு ஊருக்கு போவாங்க. அவங்கள நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பேசஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எப்படி டிபார்ச்சர் கேட்டுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அரைவல் ஹாலில் இருந்தே அவங்க டிபார்ச்சர் ஹாலுக்கு போகிறதுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எப்படின்னா, ஏர்போர்ட்லேருந்து வெளியே போகாமல் உள்ளேருந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் இந்த லிஃப்ட் யூஸ் பண்ணி ஸ்டெப் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அவங்க டேரெக்டாக அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடுவாங்க. டிபார்ச்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அரைவலுக்கு மேலே டிபார்ச்சர் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பேசஞ்சர் கிடையாது, நீங்கள் சென்னைக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய லக்கேஜ் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். எப்படி கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கீழே டவுன் ஃப்ளோர் போகணும். இது எக்ஸ்கலேட்டரையோ இல்லை லிஃப்ட்டோ யூஸ் பண்ணி நீங்கள் கீழே போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட் நிறைய என்ன ஆகும், உங்களுடைய ஃப்ளைட்லேயே உங்களுடைய லக்கேஜ் எந்த பெல்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த பெல்ட்டில் உங்களுடைய லக்கேஜ் வரும். அங்கே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய லக்கேஜை நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்போர்ட் விட்டு வெளியே போகலாம். ஏர்போர்ட் விட்டு வெளியே போனோடனே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டே உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆப்போசிட்டில் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, அதாவது ரயில்வே ஸ்டேஷன், அது யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஆப்போசிட் ரோட்டில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஒரு சில பேசஞ்சர் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லேருந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, டொமஸ்டிக்கில் அவங்க லக்கேஜை கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு அவங்க போகிற மாதிரி இருக்கும். இன்டர்நேஷ்னல் டெர்மினல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டுவர்ட்ஸ் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லா வீடியோவும் நான் அப்லோட் செஞ்சுருக்கோம். உதாரணமாக ஹேண்ட் லக்கேஜ் எல்லாம் கொண்டு போகணும், லக்கேஜில் என்ன பொருள் கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாது, சீட் எப்படி சூஸ் பண்ணணும், வெப் செக்கிங் எப்படி பண்ணணும், எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும், இது போல் எல்லா வீடியோவும் அப்லோட் செஞ்சுருக்கோம். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.